இல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் ஃபார்ம் வச்சு அதை ஃபில் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ராக்கபிள் மெத்தட் இல்லை ஒரு பேமெண்ட் கேட்வே வச்சு பேமெண்ட் கேட்போம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ்க்கு தனியாக ஒரு செக்டார் இருக்குது அண்டு ப்ராடக்ட்டுக்கு 2 டைப் ஆஃப் மெத்தடாலஜி தான் இருக்குது. ஸோ இப்போ எப்படி பிக்சல் இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்த்தலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கோ ஐ லெவல்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ஸு. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு மோஸ்ட் ஆப்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே இந்த சேல்ஸ் பேஜ் ரெடி பண்ணியிருக்கோமோ அந்த பேஜில் தான் இந்த பேஜுக்கு தான் நம்ம கேம்பெயின் பண்ண போகிறோம்னா அந்த பேஜுக்கு தான் நம்ம கோட் இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே வந்து எங்களுக்கு ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இங்கேருந்து ஆடு கொடுத்து கூட பிக்சல் ஐடி போட்டு நான் எங்களால் பண்ண முடியும். இப்போ மேனுவலாக பண்ணுறது எப்படின்றத பார்த்தலாம். மேனுவலாக நிறைய இடத்துல வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேனுவலாக நீங்கள் வேர்ட்பிரஸோ ஷாப்பிஃபையோ இல்லை வந்து கோ ஐ லெவல் இல்லை வந்து கிளிக் ஃபனல் அதில் எலமெண்டார் லீட் பேஜ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எடிட்டர் மோடுக்குள்ளே போய்க்கோங்க. எடிட்டர் மோடுக்குள்ளே போனதுக்கப்புறம் இது வந்து ஒரு HTML கோடு தான். நம்ம ஃபேஸ்புக் நம்மளுக்கு தர கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு HTML கோடு தான். இங்கேயே பார்த்தாலும் தெரியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கலாம் இல்லை HTML இருக்கலாம். இந்த கோடை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ எடிட்டர் மோடுக்குள்ளே வந்துட்டேன். இதில் வந்து நான் ஒரே ஒரு HTML அப்படின்ற ஒரு இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். HTMLன்ற ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறோம். இல்லை கோடுன்னு ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ கோடுன்ற ஒரு எலமெண்ட்டு இல்லை நான் எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஹெட்டரில் மேலே டாப்பில் போட்டுக்கிறேன். ஓப்பன் எடிட்டர் கொடுத்துட்டு நான் காப்பி பண்ண கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நான் பப்ளிஷ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து பப்ளிஷ் ஆயிரும். இந்த கோடு வந்து இந்த பேஜில் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். நான் டொமைன் எதுவும் கனெக்ட் பண்ணாதனால பப்ளிஷ் கேட்குது. எஸ் குளோபல் செக்ஷன் டோன்ட் ஷோ மீ அகைன். எஸ் சேவ். ஓகே, இப்போ வந்து இது சேவ் ஆயிடுச்சு. இந்த பேஜுக்கு வந்து நம்ம பிக்சல் வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே வாங்க, கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு டர்ன் ஆன் த ஆட்டோமேட்டிக் அட்வான்ஸ் மேட்சிங் இது தேவைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. அது வந்து அட்வான்ஸ் மேட்சிங்கிறது வந்து ஃபேஸ்புக்கே வந்து நம்ம ஈவெண்ட்டை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸிங் த ஈவெண்ட் செட்டப் டூலை யூஸ் பண்ணி நம்ம பிக்சல் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன ஈவெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் இப்போ நம்மளோட பேஜில் வந்து பிக்சல் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து டெஸ்ட் பண்ண முடியும். நம்ம வந்து இது காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இது எப்படி போட்டுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட் URL போட்டு ஆட் ஈவெண்ட்டுன்னு கொடுங்க.